இங்கே இந்த பொண்ணு அவங்க ஊரில் ஆற்றுக்கு நடுவில் சின்ன தீவு மாதிரி ஒரு இடத்துல தான் வீடு கட்டி அவங்க அம்மா கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாக்காகவே கல்யாணம் பண்ணாமல் இந்த பொண்ணு பல வருஷமாக இருக்கா. அவங்க வீடை சுற்றி நிறையா மரம் செடி கொடிலாம் இருக்குது. அதில் இருக்க காய்கறிலாம் பறித்து விற்று தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு தண்ணினாலே பயம், அதனால தான் வெளியே போகாமல் இருக்காங்க. இந்த பொண்ணு இருக்க இடத்த சுற்றி நிறையா பாம்புங்களும் இருக்குது. ஒரு நாள் இந்த பொண்ணு மரத்தில் ஏறும் போது ஒரு அரிய வகை பூச்சியை பார்க்குறா. நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு கேட்குறா. அந்த பூச்சி அங்கேருந்து பறந்து போயிடுது. கொஞ்ச நாள் இப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு மரம் ஏறுற வீடியோலாம் ஒருத்தன் யூடியூப்பில் போட்டு ட்ரெண்டாக்கி விட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் தென்னை மரத்தில் ஏறிட்டு இருக்கும்போது அதே பூச்சி இந்த பொண்ணு மேலே ஏறி உட்காருது. இவ எதுவுமே பண்ணாமல் இருக்கா. அந்த பூச்சி இவளை கடிச்சிடுது. அன்னையிலேருந்து இந்த பொண்ணுக்கு உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிக்குது. அவங்க அம்மா என்னன்னு கேட்டேன் சரியா சொல்ல மாட்டேங்கிறா. இந்த பொண்ணு கொஞ்ச நாளில் உடம்பெல்லாம் அலர்ஜி மாதிரி வந்து கட்டி கட்டியாகி வீட்டுக்குள்ளேயே ரொம்ப முடியாமல் போயிடுறா. அவங்க அம்மா சாபம் வாங்கிட்டேன்னு சொல்லி பச்சளை மருந்தை போட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு வரலன்னு சொல்லி அந்த கடை ஆளும் அந்த யூடியூப்ல வீடியோ எடுக்கிற பையனும் சேர்ந்து இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து பார்த்து இந்த பொண்ணு நிலைமையை பார்த்தவொன்னே பதறி போயிடுறாங்க. ஊரில் இருக்க ஆளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு என்ன பூச்சி கடிச்சதுன்னே தெரியல, ட்ரீட்மெண்ட்டும் ஒழுங்காக கொடுக்க முடியல. இந்த பொண்ணை தனி ரூமில் வச்சாகணும், நிறையா செலவாகணும் போது அந்த யூடியூப்பில் வீடியோ போட்ட பையன் ஆல்ரெடி மரத்தில் ஏறின பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்களுக்கு நிறைய காசு தேவைப்படுதுன்னு சொல்லி வீடியோ போடுறான். ஒரு பக்கம் இந்த பொண்ணுக்கு நிறைய காசு கிடச்சிட்டு இருக்கு. இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அம்மாவை பயந்துக்கிட்டு நீ சாபம் தாண்டி வாங்கியிருக்க, ஒழுங்காக வீட்டுக்கு போயிடலாம் வான்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் மூட நம்பிக்கையில் மூழ்கி போயிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க.